கடந்த 9ஆம் தேதியன்று அம்பத்தூர் ஐயப்பாக்கம் பிரதான சாலையில் அடுத்தடுத்து 7 கடைகளில் மர்ம நபர்கள் இரவு நேரத்தில் கொள்ளையடித்துள்ளனர். கொட்டும் மழையில் ஹெல்மெட் அணிந்து பைக்கில் வந்த இருவர் மருந்தகத்தின் பூட்டை உடைத்து உள்ளே இருந்த 30,000 ரூபாயையும், அதை எடுத்துள்ள காலணி விற்கும் கடையில் 20,000 ரூபாயையும், உணவகத்தில் 30,000 ரூபாயையும், மளிகை கடையில் 4,000 ரூபாய் என 7 கடைகளில் அடுத்தடுத்து திருடியதாக கூறப்படுகிறது. அதே பகுதியில் பிரபல யூடியூபர்களான வாசன் மற்றும் அஜீஸ் இருவரும் நடத்தி வந்த TTF பிட் ஷாப் என்ற இருசக்கர வாகன உபகரணங்கள் விற்பனை கடையிலும் கைவரிசை காட்டிய திருடர்கள் விலை உயர்ந்த 3 ஹெல்மெட்டுகள் மற்றும் 20,000 ரூபாய் பணத்தையும் திருடி சென்றுள்ளனர். இவை அனைத்தும் அங்கிருந்த CCTVயில் பதிவாகின. பணம் பொருளை இழந்த வியாபாரிகள் அளித்த புகாரில் விசாரணை மேற்கொண்ட திருமலை வாயல் போலீசார் வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த சைத்தன்யா என்கிற சோனுவை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் சிவா என்ற கூட்டாளியோடு சேர்ந்து திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. தொடர் மழை பெய்யும் போது பூட்டை உடைக்கும் சத்தம் கேட்காது என்பதை இவர்கள் திட்டமிட்டு கொள்ளையடித்ததும் தெரிய வந்துள்ளது. தலைமறைவாக உள்ள சிவாவின் அண்ணன் அருணின் பிறந்தநாள் வருவதால் அதனை கொண்டாடுவதற்காக பணத்தை திருடியதாகவும், ஏற்கனவே திருட்டில் ஈடுபட்டு வரும் அருண் சிக்காமல் இருக்க TTF வாசனுக்கு சொந்தமான கடையில் ஹெல்மெட்டை திருடி பரிசளிக்க திட்டமிட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அண்மையில் TTF வாசன் நடிக்கவிருந்த திரைப்படத்தில் இருந்து நீக்கப்பட்ட சோகம் குறைவதற்குள் இந்த திருட்டு நடந்து அவரை மேலும் வேதனைக்குள்ளாக்கியுள்ளதாக அவரது ரசிகர்கள் இணையத்தில் சோகமாக பதிவிட்டுள்ளனர்.